முதல் இரவுக்கே 4 பாட்டில் சாராயம் குடிச்சிட்டு வர்றதுனால தான் புருஷன் மேல ரொம்ப பயப்படுறா சோலையம்மா. ஆனா இந்த மாயாண்டி தான் பொண்டாட்டி சோலையம்மா மேல உயிரைய வச்சுக்கிட்டு அவ பேர்ல ஒரு மாடி வீடு, 50 பவுன் நகை, பட்டு புடவை, பொட்டி நிறைய பணம்னு வச்சிருக்கான். ஆனா சோலையம்மாவுக்கு அதெல்லாம் விருப்பம் கிடையாது. புருஷன் சாப்பிட்ட தட்டுல மிச்சம் இருக்கிறத சாப்பிட்டுட்டு அவர் எப்பயாவது வாங்கி கொடுக்குற கொஞ்சம் மல்லிப்பூ கூட போதும்னு அவ இருக்கா. இது அவனுக்கு புரியல. இவ 9 மாசம் என்ன தொடாவே தொடாதேன்னு சொன்னப்ப கூட இவன் ஊர்ல எந்த பொண்ணையும் ஏறெடுத்து பார்க்கல. இந்த அன்பு இவளுக்கு புரியல. ஒரு நாள் பிரசவ வழியில அவ துடிக்கிறா, அவ செத்துற போறான்னு அவளுக்கு தெரிஞ்சிருச்சு. ஆனா வீட்டை விட்டு வெளில போக மாட்டேன், ஏன்னா இது ஏன் மச்சான் கட்டின வீடுன்னு முத என் மச்சான்னு அவ சொல்றா. குழந்தை பிறந்துருச்சு. அந்த குழந்தைய தூக்கி அவளோட தங்கச்சி கிட்ட கொடுக்குறா. தான் அக்கா குடம் கூட தூக்க கூடாதுன்னு அவ கையில இருந்து வாங்குறவ அந்த பச்சை குழந்தைய வாங்கி சத்தியமா ஜென்மத்துக்கு இதுதான் என் புள்ளன்னு சொல்றா. இவ செத்து போயிடுறா. ஒரு வரட்டியா எடுத்து அவ உடம்ப மூடும் போது பாசத்தை மூடி மூடி வச்சதுனால இப்ப பொண்டாட்டி முகத்தை மூடுற நிலைமை வந்துருச்சேன்னு அவன் நினைச்சு அந்த அசையாத அந்த இரும்பு உடம்பு மொத அசையுது. 10 பேர் சேர்ந்து அடிச்சாலும் வலி தாங்குற அந்த முரடன் அவன் கண்ணுல இருந்து ஒரு சொட்டு கண்ணீர் சோலையம்மாவோட பிரசவ வலியை விட இவனுக்கு அதிகம் வலிச்சிருக்கும் அப்படிங்கறத அந்த கண்ணீர் நமக்கு புரிய வைக்குது. எல்லாமே புரியுது. ஆனா ஒரு பொண்ணோட மனசுல முத்து இருக்கா முள்ளு குத்தி இருக்காங்கிறது மட்டும் நமக்கு புரியவே மாட்டேங்குது. அதில் முத்து இருக்கா முள்ளு கொத்தி இருக்கா